லைஃப் இஸ் ஸோ அன்சர்டன்ல. நாளையை எதிர்பார்த்து எவ்வளோ பிளான்ஸ் பண்ணுறோம். அடுத்த நாளுக்காக யோசிக்காமல் எவ்வளோ பிளான்ஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு நிமிஷம் நாளைக்கு எந்திரிக்கும் போது இன்றைக்கி நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தெரிஞ்சால் லைஃப் எப்படி இருக்கும்? எல்லாருமே நடந்த பிளெயின் கிராஷ் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனையோ உயிருக்கு போயிடுச்சு. நம்ம இந்த பிஸியான லைஃப்பில் ஒரு எய்ம்ஸ் பின்னாடி ஓடுறோம், ஆம்பிஷன் பின்னாடி ஓடுறோம், சக்ஸஸ் பின்னாடி ஓடுறோம். இந்த பிஸியான லைஃப்பில் யாராவது ப்ராமிஸ் பண்ண முடியுமா நம்ம அடுத்த மூமெண்ட் இப்படியே இருப்போம்னு சொல்லி, இல்லை அடுத்த மூமெண்ட் நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி? அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இது. ஒரு ரொம்ப வருடங்கள் பிறகு, ரொம்ப நாட்கள் பிறகு ஒரு ஹார்ட்டை ஒரு பாதிக்கப்படக்கூடிய மாதிரி செஞ்ச மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இது. ஸோ லைஃப் ரொம்ப அன்சர்டன். அதில் யாராலையாவது கேரண்டி எடுத்துக்க முடியுமா? நான் எனக்கு பிடிச்சவங்க கிட்ட அடுத்த நிமிஷம் போய் நான் ஒரு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ஏதோ எப்பயோ நடந்த ஒரு பிரச்சனைக்காக இன்னைக்கு நான் சாரி கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா எத்தனையோ பேரண்ட்ஸ் அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அடுத்து அவங்க பசங்க கிட்ட போய் சொல்ல முடியுமா நோ ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு? யாராலையுமே முடியாது. லைஃப் அப்படின்றது யாருக்குமே நிச்சயம் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரீம் பண்ணாமல் வாழ முடியுமா? இல்லைன்னா ஒரு கோல்ஸ் பின்னாடி ஓடாமல் இருக்க முடியுமா? இல்லை நம்ம வாழ்கிறதே நிறுத்திட முடியுமா? அப்படி யாராலையுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வோடு வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். விழிப்புணர்வு எதுக்கு அப்படின்னா அடுத்து நம்ம ஸ்மைல் பண்ணலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு ஹக், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு கேரிங், ஒரு அஃபெக்ஷன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி, நம்ம கூட இருக்கிறவங்கள பற்றி அவங்களுக்காக டைம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இந்த வாழ்க்கையை எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ஒரு நம்பிக்கை, அடுத்த நாள் நம்ம எந்திரிப்போம், அடுத்த நாள் நம்மளும் ஒரு வேலைக்கு போவோம், இல்லை நம்ம யோசிச்சு வச்சிருந்த ஒரு ஆம்பிஷனை அட்டைன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாம். எல்லா ஒரு ஈகோவையும் விட்டுட்டு யார் கூடயாவது சண்டை போட்டிருந்தாலும் மன்னிச்சிடலாமே, அவங்க கிட்ட போய் பேசிடலாமே. வாழ்க்கையே நிச்சயம் இல்லாதப்போ இந்த ஈகோ எல்லாம் எதுக்கு? அவங்க கிட்ட போய் பேசி அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு லைஃப்பை முன்னாடி கொண்டு போகிறதுக்கு பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு டான்ஸே ஆட தெரியலன்னா கூட ஒரு டான்ஸ் ஆடி பார்ப்போம். ஒரு கை கால் அசைச்சு பார்ப்போம். அந்த கை கால் இன்னைக்கு அசைக்கிறது நாளைக்கு ஒரு மெமரியாக மாறலாம். அது இன்னொருத்தருக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கலாம். ஒருத்தரோட குழந்தைங்களோட மூஞ்சில் ஒரு ஸ்மைல் எடுத்துகிட்டு வரலாம். லைஃப் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்காது. அந்த பர்ஃபெக்டாக இல்லாத லைஃப்பில் நம்ம தான் ஒரு ஹாப்பினஸை உருவாக்கிக்கிற முயற்சியில் இனிமையாவது நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிஸியான ஒரு 2025 இந்த மாதிரி துக்கமாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம எல்லாருமே இதை ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருக்குமே ப்ரே பண்ணிவிட்டு இதை வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நேர்காணலை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.